தடித்த ஓர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாயுடன் அணைப்பல். தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றென்றது. இதனோட எனக்கு கிடைச்ச அந்த அறிவு விளக்கம்னா, நம்ம எதுக்காக தடித்த ஓர் மகனை தந்தை ஈன்று அடித்தால், தடித்த ஓர் மகனை தந்தை ஈன்று அடித்தால் தாயுடன் அணைப்பல். தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். அப்போ என்ன செய்தான், எப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் சிவமாக நம்ம பார்க்க வேண்டிய நேரத்தில் யமன் நம்மளை அடிக்குது, மரண அடி அடிக்குது. அந்த மரண அடியை தடுக்கிறது தான் இறைவன்கிட்ட தாய் அடித்தால் தந்தை அணைப்பன், தந்தை அடித்தால் தாய் அணைப்பன். தாயும் தந்தையுமா இருந்து நம்மளை திருத்தி மேலே கொண்டு வர்றாரு. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ மரண அடி சாதாரண அடி இல்லை. ஐயோ என்னால் முடியல, இந்த பிறவி துன்பத்தை நமக்கு நீங்கணும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இறைவனை கெட்டியாக நம்ம இறைவனோட பாதத்தை பிடிக்கணும். தாயும் தந்தையுமா இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இறைவனோட பாதத்தை நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், என்னை அடித்தது போதும், மரண அடி என்னை அடித்தது போதும், என்னை அணைச்சிக்குங்க அப்படின்னு ஐயா இறைவன்கிட்ட கேட்குறார். தாய் அடித்தால் தந்தை அணைப்பன், தந்தை அடித்தால் தாய் அணைப்பல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மரணாடி, அந்த மரணாடி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்கு வரும்போது, துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வரும்போது, அந்த நேரத்தில் அந்த அடியை நம்மளால் அதை தாங்கிக்க முடியல. பசி, கொடுமை, துன்பம் இதெல்லாம் நம்மளை சூழ்ந்து நம்மளை சோதிக்குது. கடவுள் நம்மளை சோதிக்கிறார். அப்போ அந்த சோதனையிலேருந்து மீளணும்னா மரணன்ற பெரிய சோதனைக்கு நம்ம போகவே கூடாது. நோய் நொடிய பிணி எல்லாத்தையும் தாங்கிக்கலாம், மரணம் தான் பெரிய சோதனைன்றார் வள்ளலார். அப்போ இந்த மரண அடியை நம்ம தாண்டி இறைவனை கெட்டியாக நம்ம பிடிச்சிட்டு இறை அருள் நம்ம பெறணும். அப்போ என்னை அடித்தது போதும், என்னால் இனி மரண அடி வாங்கவே முடியாது, என்னால் தாங்க முடியாது, ஐயா அப்பா அரசே என்னை அணைச்சிக்கிங்கன்னு ஐயா அதை தான் இதில் சொல்கிறார். விளக்கம் அதுதான் எனக்கு இதில் புரிஞ்சது. அதனால் தாய் அடித்தால் தந்தை அணைப்பாள். அதான் சொல்கிறார், தடித்த ஒரு மகனை தந்தை அடித்தால் தாய் அணைப்பாளாம். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய கருத்து நமக்கு கொடுத்துருக்காரு. தாயும் தந்தையுமா இருக்கிறாங்க நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ நமக்கு உபகார தாய் தந்தையோட மேலே இருக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மையான தாய் தந்தையர். அதனால் நம்மளை இனி இந்த பிறவி துன்பத்தை உலகில் வாழ்க்கையில் பிறவி துன்பத்தை தாங்க முடியாது. அதனால் இறைவனை எங்களை அணைச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறார். அது மாதிரி இன்சுவை உணவு பலப்பல எனக்கு இங்கு எந்த நீ கொடுப்பிக்க சிறியேன், நின்சுவை உணவென்று உண்ணுகின்றேன், இன்னும் நீ தருவித்தீர்கள் அது நீ தன் சுதந்திரம். இங்கு எனக்கு அதில் இறையும் சம்மதம் இல்லை, நான் தானே என் சுதந்திரத்தில் தேடுவேன் அல்லேன், தேடியதும் இலை ஏண்டே. இன்சுவை உணவு நிறைய கிடைக்குது, உணவுலாம் எல்லாமே இன்சுவை உணவாக நமக்கு கிடைக்குது, நம்ம சாப்பிட்றோம். அதை தான் ஐயா சொல்கிறேன், எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்க நீங்கள், இன்சுவை உன்னோட சுவை உணவு எனக்கு உணவென்று உண்கின்றேன், நீ கொடுக்குற சுவை உணவு என்று நினச்சிட்டு நான் சாப்பிட்றேன். இன்னும் நீ தருவித்தீரில் அது நின்றன் சுதந்திரம், அது உன்னோட சுதந்திரம், நீ இன்னும் எனக்கு கொடுத்துட்டே இருக்க உணவை அது உன்னோட சுதந்திரம். இங்கு எனக்கு அதில் இறையும் சம்மதம் இல்லை, நான் தானே இதில் எனக்கு எந்த இதுவும் சம்மந்தம் இல்லை, நான் தானே என் சுதந்திரத்தில் தேடுவேன் அல்லேன், தேடியதும் இறை ஈண்டே என்றார். அதுக்கப்புறம் சொல்ல செறிவதில் மனத்தேன் காசிலே ஆசை செய்திலேன், இந்த நாள் அன்றி அறிவதில்லாத சிறிய பருவத்தும் அடுத்தவர் கொடுத்த காசவர் மேலே எரிவதும் மேட்டில் எரிந்ததும் எனக்குள் இருக்கின்ற நீ அறிந்ததுவே, பிரிவதில்லா நின் அருட்பெரும் பொருளை பெற்றனன் பேசுவது என்ன என்றார்.
செறிவதில் மனத்தேன் காசிலே ஆசை செய்கிறேன். எனக்கு காசு மேலே எனக்கு ஆசையே இல்லை. இந்த நாள் அன்றி அறிவதில்லாத சிறு பருவத்தும் அடுத்தவர் கொடுத்த காசவர் மேல் எரிவதும் மேட்டில் எரிந்ததும் எனக்குள் இருக்கின்றது நீ அறிந்ததுதான். அவருக்கு அந்த வெறுப்பு வருது, அந்த காசு மேலே அவருக்கு வெறுப்பு வருது. அதை நான் தூக்கி மேட்டில் எரிஞ்சிட்டேன்றார். அதை காசை என்ன செய்யறது, பிரிவதில்லாத அருப்பெரும் பொருள், மேலே இருக்க அரும்பெரும் பொருள், இந்த காசுலாம் வேணாம், எனக்கு அரும்பெரும் பொருளை கொடுங்க. பெற்றனன் பேசுவது என்ன என்றார். பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை, நான் படைத்த மனங்களை. மூணாவது, நான் பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை, நான் படைத்த பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன். என் தாய் குணத்திலே நீ நான் கொடுக்கின்ற பொருளை எரிகிலேன், கொடுக்கின்றேன் பிறர்க்கே. கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் நின் சொல்வது என்ன என்றார். நின் சொல்வது என்னே, கிளைத்த உடம்பில் ஆசை எல்லளவும் கிளைத்தினேன், பசியற உணவு திளைத்திருந்தோறும் வெறுப்போடும் உண்டேன், இன்றும் வெறுப்பில் உண்கின்றேன். தலைத்திடும் உடைய உடம்பொரு சிறிதும் தடித்திட நினைத்திலேன், இன்றும் இழைத்திட விழுகின்றேன் நான் தான், இயம்பல் நீ அறிந்ததுவே. பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை எனக்கு, நான் படைத்த அப்பணங்களை பலகால் கிணற்றிலே இருந்தேன், குளத்திலே இருந்தேன்றார், கேணியில் எரிந்தனன் என்றார். அப்ப என் தாய் குணத்திலே நீ என்னோட தாய், நீ குணத்தில் நீ எனக்கு கொடுக்குற அந்த பணத்தை பொருளையும் நான் எரியலை, கொடுக்கின்றேன் பிறருக்கு நீ கொடுத்த பணத்தெல்லாம் நான் பிறருக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட நல்ல குணத்தால் நீங்கள் எனக்கு கொடுக்குற இறைவனே நம்ம கொடுக்குற பணத்தெல்லாம் பிறருக்கு நான் கொடுக்குறேன். கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இன் சொல்வது. கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன், அதை அருளை பார்க்குறாராம் கண்டனன். இன் சொல்வது என்னென்றார். எவ்வுயிர் திரளும் எனவே எண்ணினால் இன்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றிய அச்சம் நீக்கிடவும் செவ்வையற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவை என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் என்தா என்றார். எவ்வுயிர் திரளும் எல்லா உயிர்த்திரளும் என்னுயிர் எனவே எண்ணி நல் இன்புற செய்திருமா, எல்லாமே என்னோட உயிர்ன்ட்டு மனசுல என்றாராம். அப்ப அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றிய அச்சம் நீக்கிடவும் செவ்வையற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் என்தா என்றார். சற்றவைக்குறையோர் தம்மோடு இறக்கவும் ஆசையில்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசையில்லை, இன்றி நான் பிறக்கவும் ஆசையில்லை. உலகெல்லாம் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசையில்லை, விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்றில்லை, துறக்கவும் ஆசையில்லை, துயர் அடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றும் இல்லையே என்றார். சற்றவைக்குரியோர் தம்மோடும் கூடி தனித்த பேரன்புமை அறிவும் நற்சபைக்கு உரிய ஒழுக்கமும் அழியா நல்ல மெய் வாழ்க்கையும் பெற்றே சிற்றவை நடமும் பொற்சவை நடமும் தினந்தோறும் பாடி நின்றாடி தெற்றவை உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பம் செய்வது இச்சையாம் என்றார். உலகத்தில் உயிர்களும் சற்றவைக்குரிய தம்மோடும் கூடி தனித்த பேர் அன்புமை அறிவும் நற்றவைக்குரிய ஒழுக்கமும் அழியா நல்ல மை வாழ்க்கையும் பெற்றே சிற்றவை நடமும் பொற்சவை நடமும் தினந்தோறும் பாடி நின்றாடி தெற்றவை உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பம் செய்வது இச்சையாம் என் தாய். எல்லா உயிர்களுக்கும் இன்பம் செய்கிறாராம், இச்சையாம் என் தாய் என்றார். ஐயா மாட்சி அளிக்கும் மரபில் மனத்தை செலுத்துவதற்கோர் சூழ்ச்சி அறியாது உழன்றேனை சூழ்ச்சி அறிவித்து அருளரசின் ஆட்சி அடைவித்து அருஜோதி அமுதம் அளித்தே ஆனந்த காட்சி கொடுத்தாய், நிந்தனுக்கு கைமாறு ஏது கொடுப்பேனே என்றார். மாட்சி அளிக்கும் சன்மார்க்க மரபில் மனத்தை செலுத்துவதற்கோர் சூழ்ச்சி, நமக்கு சூழ்ச்சி அறியாது, நம்ம சன்மார்க்கம் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், நமக்கு சூழ்ச்சி அறியாமல் சில நம்மளை சுற்றி நமக்கு சூழ்ச்சி நம்மளை அந்த மாட்சி அளிக்க அந்த சன்மார்க்க மரபில் மனத்தை செலுத்த விடாமல் தடுக்கும் அந்த சூழ்ச்சியானது.
தடுத்து நம்மளை மேலே ஏற விடாது. அதனால தான் எல்லாருமே செத்து போகிறாங்க. இது வரைக்கும் யாருமே சாகா வரம் பெறவே இல்லை, வள்ளலாரை தவிர. அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, சாகா வரம் பெறணும், என்ன மாதிரி நீங்களும் இறைவன் அருளை அடையணுன்றது ஐயா சொல்கிறார். அப்போ அந்த சூழ்ச்சி என்னென்னலாம் வேலை செய்து பாருங்க. அந்த சூழ்ச்சியை வெல்லணும்னா இறைவன் நமக்கு அந்த அருளை கொடுக்கணும். அதுக்கான வழியை நம்ம தேடி போகணும். அதை தான் சொல்கிறாரு. உழன்றோம், நம்ம சூழ்ச்சி அறியாமல் நம்ம என்ன செய்யணும், உழன்று சன்மார்க்கங்களே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. எவ்வளோ பேர். அதனால கண்டு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. அதுதான் சூழ்ச்சி. அதெல்லாம் செய்கிறது மாயையோட சூழ்ச்சி. அதை அதுக்கு மரபில் மனதை செலுத்தணும். நம்ம சன்மார்க்க மரபில் நம்ம மனசை செலுத்தணும். அப்போ ஆட்சி அடைவித்து அருஜோதி அமுதம் நமக்கு கொடுப்பாராம். அப்போ அளித்து ஆனந்த காட்சி, அவர் இறைவனே ஆனந்த காட்சி கொடுத்தாய் நிந்தனுக்கு கைமாறி ஏது கொடுப்பேனே என்றார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க. மாட்சி அளிக்கும் சன்மார்க்க மரபில் மனதை செலுத்துவதற்கோர் சூழ்ச்சி அறியாது உழன்றேனை சூழ்ச்சி அறிவித்து அருள் அரசின் ஆட்சி அடைவித்து அருஜோதி அமுதம் அளித்தே ஆனந்த காட்சி கொடுத்தாய் நிந்தனுக்கு கைமாறி ஏது கொடுப்பேனே என்றார். மாட்சி அளிக்கும் சன்மார்க்க மரபு, மாட்சி அளிக்கும் அந்த சன்மார்க்க மரபுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஒரு தடைன்னு பாருங்க. சாதாரண தடையெல்லாம் இல்லை. சன்மார்க்க அன்பர்கள்லாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆனால் யாராலுமே அதான் என்ன சொல்கிறாரு, செத்தவங்களும் சன்மார்க்கே இல்லைன்றார். செத்துட்டா சன்மார்க்கமே போயிடுச்சு. அதனால சாகா வரம் பெறணும். சாவாமல் இருந்தால் தான் நம்ம சாகா வரம் பெறணும். அதுக்காக அந்த சூழ்ச்சி எப்படி நம்மளை மாயை நம்மளை பிடிச்சி சன்மார்க்க மரபுக்கு போக விடாமல் தடுக்குது. அந்த தடையை நம்ம தவிர்க்கணும்னா அதை உடைச்சி எரிஞ்சிட்டு நம்ம இறை அருளை பெறணும்னா விடக்கூடாது. விடாமுயற்சியிலிருந்து அந்த சூழ்ச்சியை உடைச்சி நம்ம அந்த ஆட்சி அடையணும். நம்ம அடைவித்து அருள் அமுதம் அளித்தே அருள் அமுதம் இறைவன் நமக்கு கொடுப்பார். வள்ளலாருக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுப்பாரு. ஆனந்த காட்சி கொடுத்தார். ஆனந்த காட்சி இறைவனுக்கு அந்த வள்ளலாருக்கே ஆனந்த காட்சி கொடுத்தாரு. நமக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த ஒரு முழு நம்பிக்கையில் நம்ம இருக்கணும். நிந்தனுக்கு கைமாறி ஏது செய்வேன், நான் உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்றாரு. அதனால மாட்சி அளிக்கும் சன்மார்க்க மரபில் மனதை செலுத்துவதற்கு சூழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும். சூழ்ச்சி தெரியலன்னா வச்சுக்கோ, நம்மளை மரணம் நம்மளை ஆட்கொள்ளும். அந்த மரணத்தை கொள்ளாமல் நம்மளை என்ன பண்ணணும், மரணத்தை தவிர்க்கணும். அந்த மரணம் வரும்போது நம்ம சிவமா மாறணும். கூற்று உதைத்த சேவடியை போற்றுதல் விரும்பினேன்றார் ஐயா. அப்போ கூற்று உதைத்த சேவடி இறைவன் கூற்று உதைச்சி சிவமா நமக்கு இறைவன் காட்சி கொடுப்பார். அதை தான் சொல்கிறார். காட்சி கொடுத்தாய் நிந்தனுக்கு கைமாறி ஏது கொடுப்பேனுன்றார். புலையை தவிர்த்தேன் குற்றமெல்லாம் பொறுத்து ஞான பூரணமா நிலையை தெரித்து சன்மார்க்க நீதி பொதுவில் நிறுத்திமிடம் மலையை காட்டி அதன் அடியில் பயங்க இருத்தி சாகாத கலையை கொடுத்தாய் நிந்தனுக்கு கைமாறி ஏது கொடுப்பேனோ என்ற புலை திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்ந்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுதூற்றெடுத்து உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்கரமை உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி வடிவோய் நின்று என்னுள் கலந்தே கங்கள் பகல் இன்று என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாதவர்கருளும் சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே என்கிறார். இறந்திறந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே, இன்னும் எனக்கு மறுபிறப்பி எனக்கு இந்த ஒரு பிறவியே போதும், இழைச்சிட்டோம். எவ்வளோ இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பு, இனி இறந்து திருப்பி பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதும் அளித்தேன் புறந்தழுவி அகம் புணர்ந்து கலந்து கொண்டு என்னால் புறந்தழுவி இறைவனே என்னை ஆட்கொள்ளணும்ட்டு புறந்தழுவி அகம் புணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்து இறந்து பொய்க்கதியை பெற நினைந்து ஏமாந்த
பேதையர் போல் என நினையே பெரிய திருக்கதவும் திறந்து அருள் பெரிய திருக்கதவும் அதை திறந்து அருளி அணைந்திடுவாய் சிற்றவை வாழ் அரசே. அதுதான் மோட்ச திருக்கதவு, நமக்கு எல்லாருக்குமே திறக்கணும். அப்ப அணைந்திடுவாய் அரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனேங்கிறார். உலகறிவு இங்கு எனக்கு உற்ற நாள் தொடங்கி உன்னறிவு அடையும் நாள் வரையில் இலகி என்னோடு பழகியும் இணைத்தான் எண்ணியும் நன்னியும் பின்னர் விலகிய மாந்தர் அனைவரும் இங்கு மெய்யுற கூடி நின்றுணையே அழகில் பேரன்பில் போற்றி வாழ்ந்திடவும் அடியேனருக்கு இச்சைகான் என்தா என்றார். உலகறிவு எனக்கு இங்கு உற்ற நாள் தொடங்கி உன்னோட அறிவு சன்மார்க்க அறிவு அடையும் நாள் வரையில் இலகி என்னோடு பழகியும் இணைத்தான் எண்ணியும் நன்னியும் பின்னர் விலகிய மாந்தர் அனைவரும் இங்கே மெய்யுற கூடி நின்று உனையே அழகில் பேர் அன்பில் போற்றி வாழ்ந்திடவும் அடியேனுக்கு இச்சைகான் என்தா என்றார்.